திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை, இன்னும் குறிப்பாக திருப்போரூர் ஊராட்சி ஒன்றிய பகுதிகள் என்பது அடிப்படையில் ஊராட்சி அமைப்பின் கீழ் வருவதாக இருந்தாலும் அந்த பகுதிகள் எல்லாமே சென்னை மாநகராட்சி பகுதியை போன்று மிக அதிக அளவில் அடுக்குமாடி குடியிருப்புகளும் வளாக குடியிருப்புகள், கம்யூனிட்டி லிவிங் என்று சொல்லக்கூடிய வகையிலும் மிக பெரிய அளவில் கட்டமைப்பு அமைந்திருக்கிறது. இங்கே உற்பத்தியாகக்கூடிய கழிவுநீருடைய அளவும் திடக்கழிவினுடைய அளவும் மிக பெரும் அளவில் இருக்கிறது. இவற்றை கையாளக்கூடிய வகையில் ஊராட்சிகளின் கட்டமைப்பு இல்லை என்பதை தொடர்ச்சியாக சட்டமன்றத்திலும் பல்வேறு ஆய்வு கூட்டங்களிலும் எடுத்து பேசி வந்திருக்கிறேன். இன்னும் கூட குறிப்பாக திடக்கழிவையும் திரவ கழிவையும் கையாளுவதற்கென தனியாகவே முழுமையாக ஒரு துறை வேண்டும் என்று கோரிக்கையும் வைத்திருக்கிறேன். இன்றைக்கு இது தொடர்பான ஒரு நடவடிக்கை முதல் கட்டமாக சிறப்பு திட்ட அமலாக்கத்துறையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது வரவேற்கக்கூடியது. என்றாலும் கூட அது இதற்கு முழுமையான தீர்வை அளிக்காது. ஆகவே தனியாக ஒரு துறை வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறேன். திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியில் குறிப்பாக நாவலூர், தாழம்பூர் பகுதிகளில் உற்பத்தியாகக்கூடிய திரவ கழிவை அருகில் இருக்கக்கூடிய சோழிங்கநல்லூரில் மாநகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய சுத்திகரிப்பு நிலையத்திலே கொண்டு போய் இறக்குகிறார்கள். அதே போன்ற ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று புதிதாக திருப்போரூர் பேரூராட்சியில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய சுத்திகரிப்பு நிலையம் STP சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட், இதை கடந்த ஆண்டு பிப்ரவரி 24ஆம் தேதி அன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் மக்களுடைய பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்திருந்தார். இது மிகவும் நவீன முறையில் கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சுத்திகரிப்பு நிலையம் என்பதோடு 4 MLD கொள்ளளவு கொண்டது. தற்போதைக்கு திருப்போரூர் பேரூராட்சி முழுமையிலும் இருந்து முழுமையாக இணைப்பு கொடுத்தால் கூட 2 to 2.25 MLD வரையில்தான் உற்பத்தியாகும் என்கின்ற நிலையில் இருக்கிறது. இதை சுற்று வட்டாரங்களில் இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகள் போன்ற பல்வேறு குடியிருப்புகள், வணிக வளாகங்களிலிருந்து உற்பத்தியாகக்கூடிய திரவ கழிவை கையாளக்கூடிய தனியார் டேங்கர்கள் கொண்டு வந்து இங்கே கொட்டுவதற்கான ஒரு அனுமதியை தர வேண்டும் என்று சட்டமன்றத்தில் பேசினேன். தொடர்ந்து நகராட்சி துறையினுடைய இயக்குநரிடத்தில் பேசியதன் எதிரொலியாக அதற்கு ஒப்புதல் அளித்திருந்தார்கள். என்றாலும் கூட அப்படி லாரிகளில் இருக்கக்கூடிய கழிவை நேரடியாக இந்த சுத்திகரிப்பு நிலையத்தில் கொண்டு வந்து கொட்ட முடியாது. அதற்கான ஒரு அமைப்பு, டீகேண்டிங் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, அந்த கழிவு நீரை இறக்குவதற்கான அமைப்பை ஏற்படுத்த வேண்டும், அதை ஏற்படுத்தி தருகிறோம் என்று முதலிலே சொன்னார்கள். அதற்கு பிறகு காலதாமதமான நிலையில் ஏன் ஏற்படுத்தி தரவில்லை என்கின்ற கேள்வியை முன்வைத்த பொழுது, அதை யார் செய்வது, இதை கட்டி முடித்திருப்பது டுவாட், இன்னும் 5 ஆண்டுகளுக்கு அவரிடத்தில் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் இருக்கிறது. ஆகவே அவர்கள் கட்ட வேண்டும் என்று பேரூராட்சியும், டுவாட் எங்களுடைய பர்வியூவில், எங்களுடைய பார்வையில் இது வரவில்லை, ஆகவே அதை பேரூராட்சி தான் செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் இவர்களையுமாக குறை சொல்லி கொண்டிருந்த நேரத்தில் மீண்டும் இதிலே தலையிட்டு நகராட்சி ஆணையரிடத்தில் இது தொடர்பாக கோரிக்கை வைத்து, நகராட்சி இயக்குநரிடத்தில் கோரிக்கை வைத்து பேரூராட்சி செய்ய வேண்டுமா டுவாடு செய்ய வேண்டுமா என்று இருந்த அந்த சிக்கலுக்கான தீர்வை நகராட்சிகள் துறையினுடைய இயக்குனர் அவர்கள் தீர்த்து வைத்து பேரூராட்சி நிர்வாகமே அதை செய்யும் என சொல்லி இன்றைக்கு அதற்கான மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு ஒப்பந்தமும் கோரப்பட்டு பணிகள் துவக்கக்கூடிய நிலையில் இருந்தது. இவையெல்லாம் ஒரு புறம் இருக்கின்ற பொழுது, மற்றொரு புறம் இது போன்ற கழிவு நீரை கையாளுகின்ற லாரி உரிமையாளர்கள் புதிதாக ஒரு சங்கத்தை ஏற்படுத்தி மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் இது போன்ற கழிவுகளை பொதுவெளியில் விடுவதை தடுக்கின்ற நோக்கத்தோடு பொறுப்பாக செயல்பட்டு வருகின்றனர். ஒரு பகுதியில் திருப்போரூர் தொகுதியில் உற்பத்தியாகக்கூடிய கழிவு நீரை நான் சொன்னது போல நாவலூர், தாழம்பூர் போன்ற பகுதியில் சோழிநல்லூர் கொண்டு செல்கிறார். மற்றொரு பகுதியை இந்த திருப்போரூர் சுத்திகரிப்பு நிலையம் தயாரானவுடன் இங்கே விடுவதும் தற்போதைக்கு சோழிநல்லூருக்குமாக கொண்டு செல்லக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். பொதுவெளியில் கழிவு நீரை கொட்டுபவர்களும் பொதுவெளியில் குப்பைகளை கொண்டு வந்து கொட்டுபவர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் தடுப்பு காவல் சட்டத்தில் கூட கைது செய்ய வேண்டும் என்கின்ற அளவிற்கு வலிமையான கருத்துக்களை தொடர்ந்து பேசி வந்திருக்கிறேன், பதிவு செய்து வந்திருக்கிறேன். ஏற்கனவே பக்கிங்ஹாம் கெனால் பகுதியில், ECR பகுதியில் குப்பைகள் கொட்டப்பட்டு அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அது சுத்திகரிக்கப்பட்டது. ஆனால் மீண்டும் அங்கே குப்பைகள் கொட்டப்படுகின்றன. சில சமூக விரோதிகள் அத்தகைய வாகனங்களுக்கு அவர்களாகவே ஒரு தொகையை நிர்ணயித்து பெற்றுக்கொண்டு இது போன்ற பக்கிங்ஹாம் கெனால் பகுதியில் குப்பைகளை கொட்டி வருகிறார்கள். இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், பொதுவெளியில் கழிவு நீரை கொட்டுவதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக வலியுறுத்தி வரக்கூடியவன் நான். இன்றைக்கு காவல்துறையின் சார்பில் கழிவுநீர்
லாரி சங்கத்தை சார்ந்தவர்களை அழைத்து இது போன்ற கழிவு நீரை பொதுவெளியில் கொட்டக்கூடாது என்று இருக்கிறார்கள். அவர்களும் நாங்கள் கொட்டவில்லை, நாங்கள் சோழிநல்லூரிலே கொட்டுகின்றோம், ஆகவே ஒத்துழைப்பு தருகிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இந்த கூட்டத்தை வரவேற்கிறேன். அதே நேரத்தில் ஒருபுறம் அவர்களை பொதுவெளியில் கொட்ட வேண்டாம் என்று சொல்லும் பொழுது அரசுக்கு எங்கே அவர்கள் கொட்டுவது என்பதற்கான ஏற்பாட்டை செய்து தருவதும் அரசினுடைய கடமை. அந்த கடமையின் அடிப்படையில் தான் மக்கள் பிரதி என்கின்ற அடிப்படையில் திருப்போரூரிலே உள்ள சுத்திகரிப்பு நிலையத்தில் இந்த ஏற்பாட்டை துரிதமாக செய்து தர வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன். ஆனால் ஒரு வருந்தக்கூடிய ஒரு நிலை, கிட்டத்தட்ட 1.5 ஆண்டு காலமாக இதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறேன். இதுவரை அது நிறைவடையவில்லை. இப்பொழுது நிறைவடையும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. என்றாலும் கூட இது காலம் தாழ்ந்து நடக்கிறது என்பதை மிகவும் வருத்தத்தோடு பதிவு செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறேன். இத்தகைய சூழலில்தான் இது இன்னும் நிறைவேறவில்லை என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த பகுதியில் உள்ள சுற்று வட்டாரத்தில் உள்ள கழிவுநீர் லாரி உரிமையாளர் நல சங்கத்தினர் ஒரு அடையாள போராட்டத்தை முன்னெடுக்கப் போகிறோம் என்று என்னிடத்தில் தெரிவித்தார்கள். நான் அவர்களிடம் அத்தகைய போராட்டத்தை முன்னெடுப்பதில் ஒன்றும் தவறில்லை, போராட்ட களத்திலிருந்து தான் என்னை போன்றவர்களே வந்திருக்கிறோம், ஆனால் அதற்கு முன்பாக என்ன சூழல் என்பதை பார்த்துவிட்டு அந்த போராட்டத்தில் ஈடுபடுங்கள், அப்படி ஒரு போராட்டத்தை நீங்கள் முன்னெடுத்தீர்கள் என்று சொன்னால் சட்டமன்ற உறுப்பினர் என்பதையும் கடந்து மக்களுடைய பிரச்சனை என்கின்ற நிலையில் அதற்கு என்னுடைய தார்மீக ஆதரவு உண்டு என்று அவரிடம் தெரிவித்து இன்றைக்கு இந்த சுத்திகரிப்பு நிலையத்தில் வந்து அதற்கான ஏற்பாடுகள் என்ன செய்திருக்கிறது என்பதை பார்வையிடுவதற்காக வந்திருக்கிறோம், பார்வையிட்டு இருக்கிறோம். இதற்கிடையே மாவட்டத்துடைய ஆட்சி தலைவர் அவர்கள், மரியாதைக்குரிய ஸ்னேகா IAS அவர்கள் இந்த பிரச்சனையை பற்றி அறிந்து காலையிலேயே திருப்போரூர் செயல் அலுவலர் அவர்களையும் அழைத்து இது தொடர்பான ஒரு கூட்டத்தை லாரி உரிமையாளர் நல சங்கத்தினரோடு சட்டமன்ற உறுப்பினர் முன்னிலையில் நடத்துங்கள் என்று அவரை பணித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் இன்றைக்கு திருப்போரூர் பேரூராட்சி செயல் அலுவலர், லாரி உரிமையாளர் சங்கத்தினர் என்னுடைய முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடந்தது. அதிலே அவர்கள் தங்களுடைய வருத்தத்தை பதிவு செய்தார்கள், சங்கத்தினர் தங்களுடைய வருத்தத்தை பதிவு செய்தார்கள். ஆனால் செயல் அலுவலர் அவர்கள் இது துரிதமாக முடிப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்து விடுகிறோம் என்கின்ற உறுதிமொழியை கொடுத்திருக்கிறார்கள். இது போன்ற குப்பை பிரச்சனை, கழிவுநீர் பிரச்சனை போன்றவற்றில் ஒரு வருத்தமான சூழல் நிலவுகிறது. அரசினுடைய பல்வேறு தளங்களில் இருக்கக்கூடிய அலுவலர்கள் அல்லது நிர்வாகத்தை கவனிக்கக்கூடியவர்கள் இதன் மீது போதுமான அக்கறை செலுத்தவில்லை என்பதைத்தான் பார்க்கிறேன். இதை மிகவும் வருத்தத்தோடு பதிவு செய்கிறேன். இப்பொழுது கூட கழிவுநீரை கொட்டுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்போம் என்று காவல்துறையினர் இப்பொழுது சொல்கிறார்கள். இப்பொழுது கூட அவர்கள் சொல்வதற்கான காரணமாக என்ன சொல்கிறார் என்று சொன்னால், எங்களை கோர்ட்டிலே கேட்கிறார்கள் என்கிறார்கள். அப்படியானால் கோர்ட்டிலே சொன்னால்தான் இது போன்ற பிரச்சனைகளில் அவர்களால் தலையிட முடியும். இது உள்ளபடியே தவறு என்பதை உணரக்கூடிய நிலையில் அரசு நிர்வாகத்தில் உள்ளவர்கள் இல்லை. கிட்டத்தட்ட 2.5-3 ஆண்டு காலமாக இது போன்று அனுமதியின்றி கண்ட இடங்களில் குப்பை லாரிகளில் கொண்டு வந்து கொட்டுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன். அப்பொழுதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும், இது முறையான கோரிக்கை தானே, இது நியாயமான கோரிக்கை தானே என்பதை காவல்துறையினர் அதிலே நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆனால் இப்பொழுது நீதிமன்றம் என்பதை காரணம் சொல்லிதான் எடுக்கிறார்கள் என்கின்ற பொழுது அவர்கள் எடுக்கிறார்கள் என்பதிலே மகிழ்ச்சி இருந்தாலும் கூட இப்பொழுதும் கூட இந்த குப்பை பிரச்சனையை, கழிவுநீர் பிரச்சனையை ஒரு பொது பிரச்சனை, சமூக பிரச்சனை, சுற்றுச்சூழல் பிரச்சனை என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் அரசு அலுவலர்கள் இல்லை என்பது மிக 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 வருந்தக்கூடிய ஒரு சூழலாக இருக்கிறது. மீண்டும் ஒரு முறை நான் வலியுறுத்த விரும்புவது, திரவ கழிவு, திடக்கழிவை கையாள்வதற்கென தனியாக ஒரு துறை ஏற்படுத்த வேண்டும். உள்ளாட்சித்துறை பல்வேறு நிலைகளில் இருப்பதனால் ஒரு பகுதி முடிந்து மற்றொரு பகுதிக்கு இதை கொண்டு போக வேண்டும், கொட்ட வேண்டும் என்று சொன்னால் அதிலே நிர்வாக சிக்கல்கள் ஏற்படுகிறது. தமிழ்நாடு முழுமைக்கும் ஒரே துறையாக இதை மீண்டும் அமைத்து தர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை தெரிவிக்க விரும்புகிறேன். நீங்கள் சொன்னது மாதிரி அடுக்குமாடி குடியிருப்புகளில் இருப்பவர்கள், மெத்த படித்தவர்கள், மிக சிறந்த அறிவு படைத்தவர்களாகலாம் இருக்கிறாங்க. ஆனால் நடைமுறையில் என்னென்னா பல்வேறு எல்லா குடியிருப்பும் கிடையாது, சில குடியிருப்புகள் சங்கமாக அமைத்திருக்கிறார்கள், அவர்களெலாம் சரியாக தான் பார்க்குறாங்க. இந்த STP என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பை அவளுடைய கட்டுமானத்தில் அல்லது அந்த வளாகத்தில் கட்டி இருக்க வேண்டும். நிறைய பேர் கட்டவே இல்லை. கட்டியிருக்கிற சில பேரும் அது சரியாக ஆப்ரேட் பண்ணுறதில்ல. அது என்னென்னா, முதல் கட்டமாக அங்கே சுத்திகரித்து தான் கழிவு நீரை லாரியில் ஏற்றணும். ஆனால் நடைமுறையில் என்னென்னா அவங்க சுத்திகரிக்காமே அந்த லாரியில் ஏற்றுறாங்க. நீங்கள் சொல்கிறது மாதிரி லாரியில் கொண்டு போய் விடுறவங்களை தண்டிக்கக்கூடிய காவல்துறை அந்த லாரிகளில் அந்த கழிவு நீர் எந்த கட்டுமானத்தில் அல்லது எந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து எடுத்துகிட்டு வராங்களோ அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களையும் இதில் லையபிள் ஆக்கணும், அவங்களையும் இதில் பொறுப்பாக்கணும். உள்ளபடியே இதில் பொறுப்பாக்கணும்னா அவங்களையும் பொறுப்பாக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்தால் தான் அவங்க சுத்திகரித்த தண்ணியை இவங்களுக்கு கொடுப்பாங்க. இதெல்லாம் இது தொடர்பான பல்வேறு கருத்துக்களை எல்லாம் முன்வைத்து தான் நான் மறுபடியும் அந்த கோரிக்கையை நான் வலியுறுத்திட்டு வரேன். ஒரு துறை தனியாக வேண்டும் என்பது. காவல்துறையினர்
அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை விட உள்ளாட்சித்துறைக்கு அதில் கூடுதல் பொறுப்பு இருக்கிறது. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியத்துக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கிறது. அதில் இன்னொரு பெரிய சிக்கல் என்னன்னா, மாசு கட்டுப்பாடு வாரியம் மிகப்பெரிய அளவில் மாசு கட்டுப்பாட்டை பற்றி நம்ம பேசுகிறோம். ஆனால் மாசு கட்டுப்பாடு வாரியத்தில் தமிழ்நாடு அளவிலேயே மிஞ்சி போனால் ஒரு 50 இன்ஜினியர் தான் இருக்கிறாங்க. அதில் மொத்த ஸ்டாஃபே வந்து 200-300 பேர் தான் இருப்பாங்க. இவ்வளவு பெரிய மாநிலத்தில் மாசை கட்டுப்படுத்தக்கூடிய நிலையில் அவர்கள் 300-400 பேர் தான் இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களோட பணி என்பது நோட்டீஸ் கொடுக்கறதோட முடிஞ்சிடும். அதற்கு பிறகு அதை செயல்படுத்த வேண்டியது உள்ளாட்சி அமைப்புகள் தான். ஆனால் நடைமுறையில் ஒரு நோட்டீஸ் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கொடுத்தாங்கன்னா அந்த நோட்டீஸ் அவ்வளோதான். அதுக்கப்புறம் உள்ளாட்சித்துறையில் இருக்கவங்க அது பெருசாக நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. ஒரு பல்லில்லாத பாம்பு என்பது போன்றுதான் மாசு கட்டுப்பாடு வாரியம் இருக்குது. இவையெல்லாம் மிகப்பெரிய அளவில் ஒரு டிஸ்கஷன் ஏற்படுத்த வேண்டிய இருக்குது. அதுதான் வந்து சட்டமன்றத்தில் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் சொன்னது போல் இதன் மூலம் நான் அடுக்குமாடி குடியிருப்பில் இருப்பவர்களுக்கு வேண்டுகோளாக வைப்பது, அந்தந்த அடுக்குமாடி குடியிருப்புகள் இருப்பவர்கள் கழிவு நீரை பொறுத்தவரை சுத்திகரித்து வாகனங்களில் அனுப்ப வேண்டும். திடக்கழிவை பொறுத்தவரை அவர்கள் அனைவரும் பல்க் வேஸ்ட் ஜெனரேட்டர் என்று சொல்லக்கூடிய திடக்கழிவை அதிக அளவில் உற்பத்தி செய்யக்கூடிய என்கின்ற பட்டியலிலே வருகிறார்கள். ஆகவே அவங்க அங்கேயே குப்பையை தரம் பிரித்த குப்பையை கையாளுவதற்கென்று முறையாக இருக்கக்கூடிய தன்னார்வ அமைப்புகள் அல்லது பணம் பெற்றுக்கொண்டு செய்யக்கூடிய அமைப்புகள் இடத்துல அவர்களை வழங்கி மிஞ்சக்கூடிய சொற்பமான குப்பை அல்லது கழிவு ரெசிடியல் வேஸ்ட் என்பதை மட்டும்தான் உள்ளாட்சி கையாள வேண்டும் என்கின்ற நிலையை அவர்களும் ஏற்படுத்த வேண்டும் என்பதை இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன். தங்கும் விடுதிகள் நீங்கள் ஏதோ ஹோட்டல்ஸை சொல்கிறீங்க, ரிசார்ட்ஸை சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதில் இருக்கக்கூடியதில் 1-2 பேர் வந்து அனுமதி இல்லாமல் அல்லது வந்து உரிய கன்சென்ட் இல்லாமலாம் இருக்காங்க. இது தொடர்பான கடிதத்தை சுற்றுச்சூழல் பொறியாளருக்கு எழுதியிருக்கிற உங்களுடைய தகவலுக்கு 2 தினங்களுக்கு முன்பாக கூட தொடர்ச்சியாக மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய 1-2 இது போன்ற விடுதிகள், உணவு விடுதிகள், தங்கும் விடுதிகள், அவங்க வந்து உள்ள வந்து ட்ரீட் பண்ணாமையே வந்து வெளியில வந்து தண்ணியை விடுறதனுடைய விளைவாக தண்ணீர் தேக்கம் அடைகிறது என்பதை தெரிவித்து உடனடியாக மாசு கட்டுப்பாடு வாரிய அதிகாரிகள் அங்கே ஆய்வு செய்து மறுபடியும் எங்க கொடுத்துருக்காங்கன்னா நகராட்சி துறைக்கு கொடுத்துருக்காங்க. மாமல்லபுரம் நகராட்சிக்கு. அப்போ நடவடிக்கை எடுக்க வேண்டியது மாமல்லபுரம் நகராட்சி தான். அவங்க வந்து ஒரு சூப்பர்விஷன் அத்தாரிட்டி தான். அதை செய்திருக்கிறார்கள். இந்த பிரச்சனைகள் எல்லாம் தொடர்பாக விரிவான ஒரு நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அது என்னன்னா, ஒரு திட்டம் போடும்பொழுது அன்றைக்கு அந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மட்டும்தான் இணைப்பை வந்து ஏற்படுத்த முடியும். இந்த திட்டம் கடந்த ஆட்சி காலத்தில் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி போடப்பட்ட திட்டம். 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி போடப்பட்ட திட்டம் கிட்டத்தட்ட செயல்படுத்தாத நிலையில் இருந்தது. 2021 சட்டமன்ற உறுப்பினராக நான் பொறுப்பேற்றவுடன் நகராட்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் K.N. நேருவையும் இந்த பகுதியினுடைய மாவட்ட நிர்வாக அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தாமோன் பர்சனோடத்திலும் கவனத்துக்கு கொண்டு போய் அவங்க 2 பேரும் வந்து இதை இன்ஸ்பெக்ட் பண்ணாங்க. 10-11 ஆண்டுகளாக வந்து செயல்படுத்தாத திட்டம் முடிஞ்சு 7 வருஷம் ஆகக்கூடிய திட்டத்தை இன்னைக்கு நிறைவு செய்திருக்கிறோம். நிறைவு செய்து அதன் அடிப்படையில் இன்றைக்கு நம்ம நின்றுட்டு இருக்கக்கூடிய இந்த சுத்திகரிப்பு நிலையத்தில் இருக்கோம். அப்போ கூடுதலாக சேர்ந்த பகுதிகள் இன்றைக்கு இருக்கிறது என்பது அது தொடர்பாகவும் சட்டமன்றத்திலேயே பேசியிருக்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் அந்த கூடுதல் பகுதிக்கான நிதியை ஒதுக்குவதாக சொல்லியிருக்கிறார். நகராட்சித்துறை செயலாளரும் மாஸ் செக்ரட்டரியும் சொல்லியிருக்காங்க. வெகு விரைவில் அவை அனைத்தும் சேர்க்கப்படும். இது வந்து ஒரு குறைபாடு இல்லை. ஒரு திட்டம் போடும்போது அது குறிப்பிட்ட நேரத்தில் முடிஞ்சிருந்ததுன்னா இந்த கேள்வி வராது. குறிப்பிட்ட நேரத்தில் முடிவடையாததுனால கூடுதலான பகுதிகள் சேரக்கூடிய நிலையில அதை சேர்க்க வேண்டியது அரசுடைய பொறுப்பு. அதை வந்து கடமையோடு செய்வோம் நிச்சயமாக.